नाम की स्तुति प्रशंसा होवे। आज से लेकर हम निर्गमन की किताब में से कुछ बातों को देखने के लिए परमेश्वर में सहायता करने पाए। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலிருந்து யாத்திராகமத்தின் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. निर्गमन की किताब को पढ़ने के समय हमारे सामने कई बातें उभर के चली आती हैं, जिससे हमारी विश्वास बढ़ने के लिए और हमारे ख्याल ज्यादा होने के लिए संभावना है। இந்த யாத்திராகம புத்தகத்தை வாசிக்கும் பொழுது अनेक காரியங்கள் மேலோங்கி வருகிறது. அதன் மூலமாக நமக்குள்ளே விசுவாசம் பெருகுவதற்கும் நமக்குள்ளே தைரியம் வளருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. इस किताब को समझने के लिए पहले हमें इब्राहिम के जीवन की कुछ बातों को और उसके साथ परमेश्वर ने जो वायदाओं को बांधा था उसको याद करने की जरूरत है। இந்த புத்தகத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய சில காரியங்களை தியானித்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்த்து நாம் இந்த அதிகாரத்துக்குள்ளாக நுழைவோமாக. अगर आप पहला अध्याय को पढ़ेंगे, நீங்கள் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 70 लोग मिस्र में जा रहे हैं அங்கே 70 பேர் எகிப்து தேசத்துக்கு செல்கிறார்கள். और परमेश्वर ने इब्राहिम से कहा था 400 साल तुम्हारे लोग अन्य देश में लोगों के अधीन में रहेंगे. அங்கே ஆபிரகாமோடு தேவன் சொன்னார், உன்னுடைய ஜனங்கள் 400 வருடங்கள் அந்நிய ஜாதிகளுடைய தேசத்திலே அங்கே அடிமைகளாக இருப்பார்கள் என்று. लेकिन उसके पहले परमेश्वर ने कहा था, ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், 12वां अध्याय का उत्पत्ति के 12वां अध्याय का पहले पद से लेकर 3 पद तक अगर पढ़ेंगे तो ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை வாசிக்கிற போது इब्राहिम के साथ जो वाचा बांधा था उसको हम देख रहे हैं. ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை அங்கே நாம் பார்க்கிறோம். पहले उसको देखेंगे. முதலாவது அதை நாம் பார்ப்போம். यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा, और मैं तुझसे एक बड़ी जाति बनाऊंगा और तुझे आशीष दूंगा और तेरा नाम महान करूंगा और तू आशीष का मूल होगा. जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा, और जो तुझे कोसे उससे मैं साप दूंगा, और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और वहां पे उस वचन को पूरा करने के लिए परमेश्वर एक भिन्न तरीका को अपना रहा है. இங்கே இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான முறைமையை கையாளுகிறார். इस बात को आप निर्गमन की किताब में देखते हैं. இந்த காரியத்தை தான் நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் பார்க்க முடியும். और आगे चल के इब्राहिम से परमेश्वर ने कहा था, தொடர்ச்சியாக சென்று ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்னார். 15वां अध्याय 15ஆம் அதிகாரம் 13वां पद में हम पाते हैं. 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 13 और 14 पद. 13 14 वसनங்கள். तब यहोवा ने अब्राहम से कहा, यह निश्चय जान कि तेरे वंश पराये देश में परदेशी होकर रहेंगे और उस देश के लोगों के दास हो जाएंगे, और वे उनको 400 वर्ष तक दुख देंगे. फिर जिस देश के वे दास होंगे उनको मैं दंड दूंगा, और उसके पश्चात वे बड़ा धन वहाँ से लेकर निकल आएंगे. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். परमेश्वर कभी भी हमें जब वायदाओं को देता है उसका करने का तरीका शायद कोई सकरा रास्ता हो सकता है, कोई दूसरी तरीका का रास्ता हो सकता है. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற போது அதை நிறைவேற்றுகிற வழி இருக்கிறதே, அது ஒருவேளை இறுகலான குறுகலான வழியா இருக்கலாம், அல்லது அந்த வழியிலே கடினமான காரியங்கள் இருக்கலாம். इब्राहिम से परमेश्वर ने कहा था मैं बढ़ाऊंगा. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். आकाश के तारों के समान तुम्हारे संतानों को मैं बढ़ाऊंगा. வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். और तुम्हारे विरोध में जो खड़ा है उसको मैं
न्याय करूंगा, உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். मैं तुम्हें आशीष दूंगा जो तुम्हें आशीष देता है, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். जो तुम्हें कोसता है मैं उसको छोड़ूंगा नहीं. உன்னை சபிக்கிறவனை நானும் சபிப்பேன். इन सारी बातों का कहने के बाद परमेश्वर उसको कोई दूसरे तरीका से ले जा रहा है. இந்த எல்லா காரியங்களையும் ஆபிரகாமுக்கு சொன்ன பின்பு அவனை இப்பொழுது வேறு விதமாக நடத்துகிறார். 400 साल तुम्हारे संतान या तुम्हारे लोग अन्य लोगों के हाथ में सौंपे जाएंगे. 400 வருடங்கள் வரைக்கும் உன்னுடைய ஜனங்கள் அந்நிய ஜனங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். परंतु मैं उनको फिर वापस लाऊंगा. ஆனால் திரும்ப அவர்களை நான் அங்கே சென்று ஸ்தாபிப்பேன். और ऐसी बातें हुई, देश में अकाल पड़ने के वजह से याकूब के पुत्रों को मिस्र देश में जाना पड़ा. அங்கே பார்க்கிறோம் அந்த தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டானதினாலே யாக்கோபின் புத்திரர்கள் பிள்ளைகள் எல்லோரும் அங்கே எகிப்து தேசத்துக்கு செல்லுகிறார்கள். याकूब का पुत्र यूसुफ वहां का प्रधानमंत्री होने के चलते उसने देश में अच्छे बाग में अपने लोगों को बसाया. அங்கே யாக்கோபனுடைய மகன் யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே பிரதான மந்திரியாக இருந்ததினாலே தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளை நல்ல இடங்களிலே அவன் வைத்தான். अच्छे देश में रहते रहते, நல்ல தேசத்திலே வாழ்ந்து இருந்து, जहां पानी के लिए सुविधा है, எங்கே தண்ணீருக்கு நல்ல வசதிகள் உண்டோ, खेती बाड़ी के लिए सुविधाएं हैं, அங்கே வயல் நிலங்களிலே விதைப்பதற்கு நல்ல வசதி உண்டோ, अपने भेड़ बकरियों के लिए सुविधाएं हैं, தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு நல்ல வசதிகள் இருந்ததோ, वही जगह उनको गुलामी जगह बन रहा है. அதே இடம்தான் இப்பொழுது அவர்களுக்கு அடிமையின் இடமாக மாறுகிறது. एक बात को याद रखिएगा, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். कभी कभी जहां ज्यादा सुविधा रहती है, சில நேரங்களிலே எங்கே அதிக வசதிகள் உண்டோ, वही आपके लिए खतरा बनने का डर है. அந்த இடம்தான் உங்களுக்கு ஆபத்தாய் மாறுவதற்கு பயம் உண்டு. जहां ज्यादा सुविधा मनुष्यों के लिए पाई जाती है, எங்கே மனிதர்களுக்கு அதிக வசதிகள் காணப்படுகின்றனவோ, वही उनके लिए बंधन का जगह होने का संभावना है. அதே இடம்தான் அவர்களுக்கு கட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. यूसुफ ने उन लोगों को बहुत सुंदर जगह में बसाया. யோசேப்பு அவர்களை அழகான இடத்திலே வாழச் செய்தான். अपने लोगों को मिस्र के फिरौज से बातचीत करके उसने बहुत सुंदर जगह में रखा. அவன் அங்கே அரண்மனையிலே ராஜாவிடம் பேசி பார்வோனிடம் பேசி தன்னுடைய சொந்த ஜனங்களை நல்ல இடத்திலே வாழச் செய்தான். लेकिन उस जगह इजरायलियों का नहीं है. ஆனால் அந்த இடமோ இஸ்ரவேலர்களுக்கு என்று சொந்த இடம் அல்ல. इजरायली लोग वहां रहने के लिए बनाए नहीं गए हैं. அந்த இடமோ இஸ்ரவேலர்கள் அங்கே தங்க வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. आओ परमेश्वर की इच्छा है वे कानान में रहना. தேவனுடைய சித்தமோ அவர்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் கானான் தேசத்திலே வாழ வேண்டும் என்பதே. मैं परमेश्वर का धन्यवाद देता हूं. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். इजरायलियों के दिल में ये बात बिल्कुल बैठी हुई थी. இஸ்ரவேலர்களுடைய மனதிலே இந்த காரியம் முழுவதுமாக தங்கி இருந்தது. अगर आप पहला अध्याय निर्गमन में देखिएगा, நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற போது कुछ समय के बाद यूसुफ को जो नहीं जानता था वो राजा पैदा हुआ. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா சில நாட்கள் வருடங்களுக்கு பின்பு அங்கே தோன்றுகிறான். वो क्या कहता उसके ऊपर हम थोड़ा ध्यान दें. அந்த ராஜா என்ன சொல்லுகிறான் என்பதை குறித்து கொஞ்சம் கவனிக்கலாம். पहला अध्याय का 8 पद से लेकर पढ़ेंगे. 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 12वां पद तक पढ़ेंगे. 12ஆம் வசனம் वரை வாசிக்கலாம். मिस्र में एक नया राजा गद्दी पर बैठा जो यूसुफ को नहीं जानता था. उसने अपनी प्रजा से कहा, देखो इजरायली हमसे गिनती और सामर्थ्य में अधिक बढ़ गए हैं, इसलिए आओ हम उनके साथ बुद्धिमानी से बर्ताव करें. कहीं ऐसा ना हो कि जब वे बहुत बढ़ जाएं और यदि संग्राम का समय आ पड़े तो हमारे बैरियों से मिलकर हमसे लड़ें और इस देश से निकल जाएं. इसलिए उन्होंने उन पर बेगारी कराने वालों को नियुक्त किया कि वे उन पर भार डाल डालकर उनको दुख दिया करें. और उन्होंने फिरौन के लिए पितोम और रामसेस नामक भंडार वाले नगरों को बनाया. पर ज्यों-ज्यों वे उनको दुख देते गए त्यों-त्यों वे बढ़ते और फैलते चले गए. इसलिए वे इजरायलियों से अत्यंत डर गए. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி
தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேளையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. இதனுடைய காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். यहाँ पर मिस्र का राजा उनके विरोध में विचार रखने के कारण क्या है, मैं पहले बतलाने के लिए चाहता हूं. இங்கே அந்த எகிப்தியருடைய ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே எதிரான விரோதமான எண்ணம் கொள்ளுகிறானே, அதற்கு காரணம் என்னன்னு சொல்லுகிறேன். पहला मैं कहने के लिए चाहता हूं, उनकी संख्या बढ़ गई. முதலாவது நான் சொல்லுகிறேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருந்தது. बाइबल को जानकारी रखने वाले कहते हैं 32 लाख लोग हो गए. வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இணைந்து 32 லட்சம் பேராயினார்களாம். 70 लोग मिस्र देश में गए थे. 70 பேர் தான் எகிப்து தேசத்துக்கு சென்றார்கள். 400 साल में वो 32 लाख बन गए. 400 வருடங்களுக்கு உள்ளாதாக அவர்கள் 32 லட்சம் எண்ணிக்கையாக பெருகினார்கள். परमेश्वर ने इब्राहिम से कहा था, तुम्हारे लोग तारागण के नाई गिनती में बढ़ेंगे. वो बात यहाँ पूरी हो रही है. தேவன் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், உன்னுடைய ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள் என்று சொல்லி அந்த காரியம் இந்த வசனங்களிலே நிறைவேறுகிறது. मैं यहाँ पर परमेश्वर की एक बात को कहने के लिए चाहता हूँ जो हमारे लिए उत्साहित बात है. நான் ஒரு ஆண்டவருடைய காரியத்தை இங்கே சொல்லுகிறேன், நமக்கு உற்சாகம் மூட்ட வகையிலே. जरूर उस देश उनके लिए फंदा की जगह बन रही है. இது உண்மைதான், அந்த தேசம் அவர்களுக்கு கண்ணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. और वातावरण बिगड़ रहा है. சூழ்நிலை எதிர்மறையாகிறது. और लोग वहां सताए जाने की जगह पर हैं. ஜனங்கள் எல்லாரும் துன்பப்படுத்தப்படுகிற இடத்துல இருக்கிறார்கள். परंतु परमेश्वर की वायदा मिटता नहीं है. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமும் அழியவே இல்லை. आपके वातावरण कुछ भी हो, உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், आपके विरोध में बातें सोची जाएगी तो, உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் எண்ணப்பட்டாலும், आपको दबाने के लिए लोग बहुत सी बातों को षड्यंत्र रचते हो. உங்களுக்கு விரோதமாக உங்களை அழுத்துவதற்காக உங்களை விழத்தள்ள அமைதியாக ஜனங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கூட उससे घबराने का कोई दरकार नहीं है. अगर आप परमेश्वर से एक वचन पाए, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தால், வசனத்தை பெற்றிருந்தால் அவைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். परमेश्वर ने वचन दिया था, தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். इब्राहिम को वचन दिया था, ஆபிரகாமுக்கு வசனம் கொடுத்திருந்தார். मैं तुमको बढ़ाऊंगा நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், और मैं तुम्हें गिनती में ज्यादा करूंगा. நான் உன்னை எண்ணிக்கையிலே வளரச் செய்வேன். 400 साल के अंदर 32 लाख लोग हो गए जब 70 लोग थे. 70 பேர் இருந்த அதே நேரத்தில் 400 வருடங்களுக்குள்ளாக 32 லட்சம் பேராக மாறினார்கள். उसको कोई रोक नहीं सका. அந்த எண்ணிக்கையை யாரும் தடுக்க முடியாமல் போயிற்று. वातावरण रोक नहीं सका. அங்கே சூழ்நிலை தடுக்க முடியாமல் போயிற்று. राजा की सतावट रोक नहीं सका. ராஜாவினுடைய அழுத்தம் அங்கே தடுக்க முடியாமல் போயிற்று. लेकिन एक और कारण को भी मैं यहाँ दिखाने के लिए चाहता हूँ. இதே இடத்துல இன்னும் ஒரு காரணத்தையும் காண்பிக்க விரும்புகிறேன். क्यों उनके ऊपर सतावट की बातें आई? ஏன் அவர்களுக்கு மேலாக துன்பப்படுத்தப்படுகிற காரியம் வந்தது? इजरायली लोगों के मुंह में एक शब्द हमेशा पाया जाता था. இஸ்ரவேலர்களுடைய வாயிலே ஒரு வார்த்தை எப்பொழுதுமே காணப்பட்டு கொண்டிருந்தது. वो क्या है? அது என்ன? हम यहाँ के नहीं हैं. நாம் இங்கே வாழுகிற நிவாசிகள், வாழப்போகிறவர்கள் அல்ல. हम कानान के हैं. நாம் கானானை சேர்ந்தவர்கள் தானே. कानान देश के लिए परमेश्वर वायदा किया है. கானானுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். हमारा बाप दादाओं का परमेश्वर कानान में बसाने के लिए वायदा किया है. நம்முடைய முன்னோர்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், கானானுக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று. ये देश हमारा स्वदेश नहीं है. இந்த தேசம் நம்முடைய சொந்த தேசம் அல்ல. और ये यहाँ परदेसी हैं. நாம் இங்கே எல்லோரும் பரதேசிகளாயிருக்கிறோம். इस बात को वे बारंबार कहने के चलते ही मिस्र देश के लोग समझते थे ये लोग तो पराए हैं. இந்த காரியத்தை இஸ்ரவேலர்கள் திரும்ப திரும்ப அறிக்கை செய்ததினாலே, சொன்னதினாலே எகிப்தியர்கள் நினைத்தார்கள் இவர்கள் வெளிநாட்டவர்கள், இவர்கள் இங்கே உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி நினைத்தார்கள். ये लोग हमारा देश को छोड़ के चले जाएंगे. இவர்கள் நம்முடைய தேசத்தை விட்டு சென்று விடுவார்கள். उनको फंसा के रखो. அவர்களை மாட்டி வைத்து விடுவோம். याद रखिएगा.
கவனித்து கேளுங்கள். हमारे जीवन में भी हमारा हालत क्या है? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை என்ன? हम दुनिया के नहीं है. நாம் உலகத்தார்கள் அல்ல. जब दुनिया में हैं, உலகத்தில் இருந்தாலும் கூட लेकिन हम दुनिया के नहीं है. நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. हमारा देश वहां है. நம்முடைய தேசமோ அங்கே இருக்கிறது. हमारा राज वहां है. நம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது. वहां के लिए हम यहाँ तैयार हो रहे हैं. அந்த ராஜ்யத்திற்காக இங்கே நாம் ஆயத்தப்படுகிறோம். इसको दुनिया सुनना है. இந்த காரியத்தை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். इसको लोगों के मुंह में से देखना चाहता है दुनिया. இந்த உலகம் ஜனங்களுடைய வாயிலே அதை கேட்க விரும்புகிறது. जरूर अच्छी जगह में बसाए गए थे, நல்ல இடத்திலே அவர்கள் வசித்தது உண்மைதான். लेकिन मन में एक बात रही, ஆனால் மனதிலோ ஒரு காரியம் இருந்தது. दिस इज नॉट माई लैंड. ये मेरा देश नहीं है. दिस इज नॉट माई लैंड. ये मेरा मातृभूमि नहीं है. माई लैंड इज देयर. मेरा देश राज्य वहां पे है. आई एम अ स्ट्रेंजर हियर. मैं एक पराया व्यक्ति के रूप में यहाँ पे हूँ. मैं यहाँ परदेसी हूँ. நான் பரதேசியாக இங்கே இருக்கிறேன். भाई बहन, इस सुबह का समय परमेश्वर हमें दो बात को याद दिलाने के लिए चाहता है. சகோதர சகோதரிகளே, இந்த காலையிலே ஆண்டவர் ரெண்டு காரியத்தை ஞாபகமூட்ட விரும்புகிறார். मैंने जो वचन तुम्हें दिया, நான் எந்த வாக்கை உங்களுக்கு கொடுத்தேனோ, वातावरण कुछ भी हो मैं पूरा करूंगा ही. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவைகளை நான் நிறைவேற்றுவேனே. और साथ ही साथ परमेश्वर यूं कहता है, அதோடு இணைந்து ஆண்டவர் என்னதும் சொல்லுகிறார், जब कभी तुम अंगीकार करते रहोगे कि मैं यहाँ परदेसी हूँ, परदेसी हूँ, परदेसी हूँ, मैं एक न एक दिन तुम्हारे लिए बहुत बड़ा उपाय करूंगा. நீங்கள் அல்லது நீ நான் பரதேசி 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 என்று சொல்லி அங்கீகரித்துக் கொண்டே அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாளிலே நான் அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு காண்பிப்பேன். लेकिन वही अंगीकार की बात हमारे लिए कुछ विपत्तियों को ला सकता है. ஆனால் அந்த அறிக்கை செய்கிற காரியம் இருக்கிறதே, நமக்கு விரோதமாக சில ஆபத்துகளையும் சில விபத்துகளையும் கொண்டு வர முடியும். 400 साल हो गया, 400 வருடங்கள் கழிந்து விட்டன. लेकिन अभी भी मिस्री लोग कहते हैं ये लोग यहाँ के नहीं हैं. இப்பொழுதும் கூட அந்த எகிப்தியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜனங்கள் இங்கே வாழப் போகிறவர்கள் அல்ல. इन लोगों को फंसाना है, இவர்களை நாம் இங்கே மாட்ட வைக்க வேண்டும், इनको रोकना है. இவர்களை நாம் தடுக்க வேண்டும். इसलिए वो साइलेंट रचा रहा. இது நிமித்தம்தான் அவர்கள் மீது துன்பப்படுத்துதலை கொண்டு வந்தார்கள். और हिंदी बाइबल में और अंग्रेजी बाइबल में सुंदर शब्द इस्तेमाल किया गया है. இந்தி வேதாகமத்திலேயும் ஆங்கில வேதாகமத்திலேயும் அழகான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. 10वां पद को पढ़िएगा. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். इसलिए आओ हम उनके साथ बुद्धिमानी से बर्ताव करें. बुद्धिमानी से बर्ताव करें. बस அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் புத்தியோடு கூட அவர்களை இடத்துல இடைப்படுவோம் என்று சொல்லி. தமிழ் में உபாயம் செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்கு. பட் in the English Bible it says let us deal very wisely with them. தமிழிலே உபாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில அல்லது இந்தி மொழிபெயர்ப்பிலே நாம் ஞானத்தோடு புத்தியோடு அவரிடத்தில் இடைப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ दुनिया का बुद्धिमानी दिखाई पड़ती है. இங்கே உலகத்தினுடைய ஞானம் வெளிப்படுகிறது. वो कहता है कि बहुत बुद्धि के साथ हम लोगों के साथ बर्ताव करें. அவன் சொல்லுகிறான், அவர்கள் சொல்லலாம், நான் நன்றா புத்தியோடு கூட எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். दुनिया के बुद्धि कैसा है? உலக ஞானம் எப்படிப்பட்டதாம்? दुनिया का बुद्धि कैसा है? உலக ஞானம் எப்படிப்பட்டது? फसावो रे, फसावो, மாட்டி வை மாட்டி வை மாட்டி வை. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा. பகலும் கரங்களை பிடித்து சொல்லுங்க, आपका दुनिया का बुद्धि चाहिए, परमेश्वर का बुद्धि चाहिए? உங்களுக்கு உலக ஞானம் வேண்டுமா, தேவ ஞானம் வேண்டுமா? दुनिया का बुद्धि जो है फसावो फसावो फसावो. உலக ஞானம் மாட்டி வை, கண்ணியில மாட்டி விடு என்று சொல்லி சொல்லும். परमेश्वर का बुद्धि क्या है? தேவ ஞானம் எப்படிப்பட்டதாம்? आजाद करो, आजाद करो, आजाद करो. அவர்களை விடுதலை பண்ணு, அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி விடு, விடுதலை பண்ணு என்பது. लोग इसको भी बुद्धिमानी समझते हैं. இதையும் ஜனங்கள் புத்தி என்று சொல்லி நினைக்கிறார்கள். फंसाने की बातों को लोग बुद्धिमानी समझते हैं. மாட்டி வைக்கிற காரியங்களையும் இது ஞானமான காரியம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். न केवल फंसाओ, மாட்டி வைப்பது மாத்திரமல்ல, दूसरा एक उपाय है सताओ, सताओ, सताओ. இரண்டாவது ஒரு உபாயம் ஞானம் என்ன? அவர்களை நீ துன்பப்படுத்து, துன்பப்படுத்து, துன்பப்படுத்து. दुनिया के बुद्धिमानी क्या है? உலக ஞானம் எப்படிப்பட்டது? पहले क्या है? முதலாவது என்ன? फसाओ, மாட்டி வை, மாட்டி வை. सताओ, துன்பப்படுத்து, துன்பப்படுத்து. सिंपल.
ये साधारण बात है, वेरी सिंपल। ये समझने की लायक बात है. आप दुनिया की बुद्धिमानी से काम कर सकते हैं। நீங்கள் உலக ஞானத்தினாலே வேலைகளை செய்ய முடியும். दुनिया की ज्ञान लोगों को फंसाने का, बातों को फंसाने के ही चक्कर में रहता है। இந்த உலக ஞானம் ஜனங்களை மாட்டி வைக்கக்கூடிய ஈடுபாட்டிலே தான் இருக்கிறது. लोगों को तकलीफ देने की जगह में ही रहता है। ஜனங்களை துன்பப்படுத்துகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற இடத்தில் தான் உலக ஞானம் உண்டு. लेकिन परमेश्वर का ज्ञान अलग है। ஆனால் தேவ ஞானமோ வித்தியாசமானது. परमेश्वर का ज्ञान आजाद करने के लिए, தேவ ஞானம் விடுதலையாக்குவதே, मदद करने के लिए, உதவி செய்பவதே, उठाने के लिए தூக்கி விடுவதே कार्य करता है। அது கிரியை செய்கிறது. आप दुनिया का ज्ञान को भी प्राप्त कर सकते हैं, परमेश्वर के ज्ञान को भी प्राप्त कर सकते हैं। உலக ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், தேவ ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். दुनिया में दुनिया के दृष्टिकोण से भी आप काम कर सकते हैं, दुनिया के तौर तरीका को भी अपना सकते हैं, परमेश्वर की तौर तरीका भी अपना सकते हैं। நீங்கள் உலக ரீதியாகவும் வேலை செய்யலாம், உலக முறைமைகளை கைக்கொண்டு வேலை செய்யலாம், தேவனுடைய முறைமைகளையும் பெற்று வேலை செய்யலாம். इसलिए वो अपने लोगों से कहता है, இது நிமித்தமாக தன் ஜனத்திலே அவன் சொல்கிறான், सुनो सुनो सुनो, கேளு பையா கேளு, बुद्धिमानी से हम एक उपाय करेंगे। நாம் ஞானமாக ஒரு உபாயம் செய்ய வேண்டும். The world follows the cunning and crafty method to make the people slaves. लोगों को अधीन में रखने के लिए, गुलामीपन में रखने के लिए, और दुनिया जो है धूर्ताई से काम करता है, चतुराई से काम करता है, फंसाने के चक्कर में बहुत टेक्निक को इस्तेमाल करके काम करती है. ये दूरताई चतुराई से काम करने की तरीका है केवल दुनिया की है। இந்த தந்திரமாக ஏதோ ஒரு மறைமுகமாக வேலை செய்கிற காரியம் இருக்கிறதே, இந்த மாயமான காரியம் உலக ரீதியாகத்தான் இருக்கும். दुनिया उसको देख के कहती है, शाबाश तूने कमाल किया है। உலகம் அவர்களை பார்த்து சொல்கிறது, நன்றாய் செய்தாய், சபாஷ் என்று சொல்லி மார்தட்டுகிறது. If somebody is very cunning, crafty in their move, the world applauds. Hey, what he has done. जो चतुराई से काम करता है या जो धूर्ताई से काम करता है, दुनिया ताली बजा करके तारीफ करती है, शाबाश तुम ठीक किया है. फिरौन दुनिया का दर्शाता है। பார்வோன் என்பவன் உலகத்தை குறிக்கிறவன். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கவனியுங்கள். पाप को दर्शाता है। அவன் பாவத்துக்கு அடையாளமாக எண்ணப்படுகிறான். पाप भी तुम्हें फंसाने के लिए सताने का ताकत रखता है। பாவமும் உங்களை மாட்டி வைப்பதற்காக, துன்பப்படுத்துவதற்காக பலனுடையதாக இருக்கிறது. या इस बात को भूलिए मत। இந்த காரியத்தை நீங்கள் மறக்கவே வேண்டாம். पाप हो, संसार हो, शैतान हो, ये तीनों का दर्शाता है कि फिरौन, பாவமாயிருக்கட்டும், உலகமாயிருக்கட்டும், சாத்தானாயிருக்கட்டும், இந்த மூன்று பேரையும் குறிப்பதுதான் பார்வோன். ये तीनों चीज फंसाने के लिए सताने के ताकत रखते हैं। இந்த மூன்று காரியங்களும் மாட்டி வைப்பதற்காக, துன்பப்படுத்துவதற்காக பலன் உடையவதாயிருக்கிறது. इसलिए फिरौन ने कहा, இது நிமித்தமாக பார்வோன் சொன்னான், ये उनको जाने नहीं देना है, பாரு பாரு, அவங்களை விட்டு விடாத, போக விடாத. उनका ताकत बढ़ रहा है, அவருடைய பலன் கூடுகிறது. उनका ताकत को तोड़ना है। அவருடைய பலத்தை உடைக்க வேண்டும். उनको ताकत को तोड़ने के लिए उसने दो उपाय को किया। அந்த பலத்தை உடைப்பதற்கு பார்வோன் ரெண்டு உபாய தந்திரங்களை செய்தான். उसी को हम पहला अध्याय में देखते हैं। அந்த தந்திரங்களை தான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். लेकिन आज हम एक बात में निर्णय करेंगे। இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். हे प्रभु, ஆண்டவரே, आपके वचन को किसी भी वातावरण में तू पूरा करने का ताकत रखता है। நீர் உம்முடைய வாக்கை, வசனத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற வல்லமையுடையவராயிருக்கிறீர். धन्यवाद हो। நன்றி சொல்கிறேன். दूसरी बात, இரண்டாவது காரியம், हमें संसार की बुद्धि की आवश्यकता नहीं है। எங்களுக்கு உலக ஞானத்துக்கு தேவையில்லை. जो चतुराई से, दूरता से काम करती है, उस प्रकार के काम में हम हाथ नहीं लगाने पाए। தந்திரமாக, மாயமாக, ஏமாற்றி கிரியை செய்கிறதே, அந்த ஞானம் எங்களுக்கு வேண்டாம். हम परमेश्वर की बुद्धि को अपनाने पाए। தேவ ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும். उसी प्रकार की बातों से हमें भराइए। அப்படிப்பட்ட காரியங்களினாலே என்னை நிரப்பும்.